வணக்கங்க. மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி. இன்றைக்கி ஒரு பதிவு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் பதிவு போட்டு கூட. இன்றைக்கி பிளாக் பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய மிளகாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். பூ பாருங்களேன். பூ என்ன கலரில் பூத்துருக்கு பாருங்கள். ஒரு வயலட் கலரில் பூத்துருக்கு பாருங்கள். வர்ஷாஸ் மேம் அவங்க கொடுத்தது. அது இப்போ காய் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் பாருங்கள் அதோடைய காய். இப்போ தான் பூ வைக்குது, நிறைய பூ வைக்குது. மழை வரவும் சீசனுக்கு பூ வைக்குது. இங்கே காய் வருது. காய் இன்னும் அதிகமாக வரட்டுங்க, காட்டுறேன். இது ஒரு கருப்பு கலரில் இருக்குது. இந்த மிளகா டிஃபராக இருக்குது. இங்கே இந்த பக்கமாக செடி வச்சுருக்கிறேன். இதில் இப்போ தான் பூ வைக்குது. வெயிலில் போட்டேங்க, இது வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், பீர்க்கங்காய் காய் பெருசாகிட்டு இருக்குது. அடுத்து இது என்ன செடின்னு தெரியாமல் இருந்தது. இப்போ தான் ஒரு தம்மட்டைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு முக்கு வைக்குது. சந்தோஷமாக இருக்குது. அடுத்து கொத்தவரை காய் வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா மா இஞ்சிங்க. வேலூரில் விதை திருவிழாவில் வாங்கிட்டு வந்தேன். அது வச்சுருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இஞ்சி தெரியும் பாருங்கள். மா இஞ்சி வச்சுருக்கிறேன். இதுவும் மா இஞ்சி தான். அப்புறம் மஞ்சளும் இருக்குது. பார்க்கலாங்க எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றிங்க.